ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடி காசு சீரியலில் அடுத்த நடக்க போகுதுன்னா விஜயாக்கும் ஸ்ருதிக்கும் இடையில ஒரு பெரிய சண்டை வரப்போகுது. ஆமாங்க, விஜயா வந்து மீனாவை கொடுமைப்படுத்துகிற மாதிரி ஸ்ருதியை கொடுமைப்படுத்தி அவங்கள அடக்கி வைக்கலாம் பார்க்குறாங்க. ஆனால் ஸ்ருதி ஒன்றும் மீனா மாதிரி பொறுமையாலாம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக விஜயாவை பதிலுக்கு ஓட விடுவாங்க. இதில் அண்ணாமலை வேற விஜயா மேலே கோவமாக இருக்காது. அதனால் அண்ணாமலை ஸ்ருதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். என் முத்துவே ஸ்ருதியோட டீமில் சேர்ந்துட்டு விஜயா, ரோஹிணி, மனோஜ் எல்லாம் கதற விடலாம். ஆமாங்க, இந்த மாதிரி சீன்லாம் அடுத்தடுத்த எபிசோட வரலாங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ரோஹிணி வந்து முத்து கொடுக்க வேண்டிய 4 லட்சத்தில் 2 லட்சத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுவும் நார்மலாக கொடுக்காம என்னமோ முத்து உங்கள்கிட்ட கடன் வாங்குற மாதிரி ரொம்ப திமிரா பேசி கொடுப்பாங்க. முத்தும் பதிலுக்கு நல்லா தான் கலாய்க்கிறாரு. லாஸ்ட்டாக அண்ணாமலை வந்து இந்த பணம் எதுன்னு கேட்குறாரு. அதுக்கு ரோஹிணி வந்து எங்கள் அப்பா அனுப்பிவிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்து வந்து ஏன் உங்கள் அப்பாட்ட 4 லட்சமாக வாங்க மாட்டியா, ஏன் 2 லட்சம் மட்டும் வாங்கணும்னு கேட்குறாரு. அதுக்கு ரோஹிணி வந்து எங்கள் அப்பாவே நிறைய ப்ராப்ளத்தில் இருக்காரு, அவரால் இவ்வளோ தான் அனுப்ப முடிஞ்சிச்சு, கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு மீதி பணத்தையும் தந்துறேன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாங்க. இப்போ விஜயா சும்மா இல்லாமல் மீனாவை பார்த்து, பாத்தியா ரோஹிணியா, அவள் ஒன்றும் உன்ன மாதிரி கேவலமான குடும்பத்துலேருந்து வரல, கௌரவமான குடும்பத்துலேருந்து வந்திருக்கா, அதனால தான் அவள் சொன்ன மாதிரி செஞ்சு காட்டிட்டா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதை கேட்ட அண்ணாமலைக்கு செம கடுப்பாகுது. சில ஜென்மங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புத்தி வராதுன்ற மாதிரி திட்டிட்டு போவார். அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, முத்து வந்து மீனாட்ட போய் பேசுகிறாரு. மீனா, பணத்தெல்லாம் வீட்டில் வச்சுக்க சேஃபே இல்லை, எப்போ வேணால் அந்த மனோஜ் பைய தூக்கிட்டு ஓடிடுவேன், நாளைக்கு விலையை அந்த பணத்தில் உனக்காக நகை வாங்குறோன்றாரு. ஆனால் மீனா அதெல்லாம் வேணாங்க, இதை வச்சு ஒரு சேனன் கார் வாங்குங்க, வருமானத்தை அதிகப்படுத்தினாலே போதும், நமக்கு வேண்டியதை ஒவ்வொன்றா செஞ்சுக்கலான்றாங்க. அதை கேட்ட முத்தும் சூப்பர் ஐடியான்னு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, மீனா சும்மா இல்லாமல் ஸ்ருதிட்டையும் ரோஹிணிட்டையும் போய் பேசுகிறாங்க. அத்தையும் அம்மாவையும் சமாதானம் பண்ண வேண்டியது நம்ம பொறுப்பு, வாங்க அத்தைகிட்ட போய் சம்பந்தமாக பேசலாம்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே விஜயா வந்து எல்லாத்துக்கான மீனாதான்ற மாதிரி திட்டுவாங்க. அதை கேட்ட ஸ்ருதிக்கு செம கடுப்பாகுது. ஆண்டி, இதெல்லாம் ரொம்ப தப்பு, பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு மீனாவை திட்டுறீங்க, நீங்கள் தானே மீனாவோட நகையை எடுத்தீங்க, அதனால தானே இவ்வளோ பிரச்சனைன்றாங்க. அதுக்கு விஜயா வந்து, நான் பண்ண ஒரே தப்பு அதாம்மா, ஏதோ நம்ம வீட்டு நகைன்ற உரிமையில எடுத்துட்டேன்னு வாங்க. உடனே ஸ்ருதி வந்து, அப்படின்னா உங்கள் நகையை கொடுத்துருக்கணும், அதை விட்டு மீனாவோட நகையை எடுத்திருக்கீங்க, எல்லா தப்பும் உங்கள் மேலேதான்ற மாதிரி பேசுவாங்க. கடைசியாக அங்கிள் உங்களை மன்னிக்கணும்னா ஒரே வழி தான் இருக்குது, நீங்கள் மீனாட்ட மன்னிப்பு கேட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அங்கிள் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவான்றாங்க. அதை கேட்ட விஜயாவுக்கு செம்ம கடுப்பாகுது. மீனா, எல்லாமே உன் வேலை தானே, நீ தானே இவளை ஏற்றி விட்டு கூட்டு வந்திருக்கன்ற மாதிரிலாம் திட்டுவாங்க. இப்போ ஸ்ருதி வந்து மீனா கிட்ட, மீனா, இவங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது, இவங்களாம் தப்பாக உணரவே மாட்டாங்க, வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தா விஜயாவுக்கு செம்ம கடுப்பாகுது. இந்த ஸ்ருதிக்கு எவ்வளோ திமுறை பத்தியான்னு சொல்லிட்டு புலம்புவாங்க. லாஸ்ட்டாக நடக்குதுன்னா, முத்து வந்து செல்வத்தை கூட்டிகிட்டு சேனன் கார் வாங்குறதுக்காக வந்திருக்காரு. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, முத்து வந்து ஏதாவது சேனன் காரை வாங்கிட்டு போய் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சர்ப்ரைஸாக காட்டுவார். அதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. ஆனால் விஜயா, ரோஹிணி, மனோஜ் மட்டும் வழக்கம் போல் வயிறறிவாங்க. இந்த மாதிரி சீன்லாம் வரலாங்க. அதுக்கப்புறம் விஜயா வந்து பார்வதியை பார்த்து நடந்த விஷயத்தான் சொல்லி புலம்புறாங்க. இந்த ஸ்ருதி வர வர ஓவராக பேசுகிறா, அவள் பணத்து முறை என்கிட்டே காட்டுறா, இதை இப்படியே விட்டால் அந்த வீட்டில் எனக்கு மரியாதைலாம் போயிடும், மீனா கூட சேர்ந்துட்டு அந்த ஸ்ருதியை நான் அதிகாரம் பண்ண அனுப்பிச்சிடுவா, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், அவளை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும், மீனாவை மாதிரி அவளை அடக்கி வைக்கணுன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதுக்கான வேலையும் வீட்டுக்கு வந்தோடனே ஆரம்பிக்கிறாங்க. ஆமாங்க, விஜயா வந்து மீனாவை டார்ச்சர் பண்ணுற மாதிரியே ஸ்ருதியை டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் மாமியார் கெத்தை காட்டணும்னு பார்ப்பாங்க. ஆனால் ஸ்ருதி வந்து மீனா மாதிரி ஒன்றும் பொறுமையாலாம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக விஜயாவுக்கு நல்லா பதிலடி கொடுப்பாங்க. இந்த விஷயத்தில் முத்து, அண்ணாமலை எல்லாருமே ஸ்ருதிக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சீன்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதை தவிர பாட்டி வேற ஊர்லேருந்து வரப்போகிறாங்க. அந்த சீனு நாளையிலேருந்து ஆரம்பிக்கவும் வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.